நீங்கள் காட்ஸிலா ஃபேனா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். மெக்கா காட்ஸிலா பற்றி பேச சொல்லி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அதனால் பேச போகிறேன். மெக்கா காட்ஸிலான்ற கான்செப்ட் வந்து எப்படி கொண்டு வந்தாங்க? மெக்கானிக்கல் காங் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல இருந்து தான் இவங்க வந்து எடுத்திருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா காங்கோட வில்லனா தான் வந்திருக்கும். அதுக்கு இதுக்கு சண்டை வர மாதிரி தான் இருந்திருக்கும். அது வந்து இந்த காட்ஸிலா ஒரு ரைட்டருக்கு பிடிச்சதுனால என்ன பண்ணிட்டாங்க, அதை பார்த்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, காட்ஸிலாவுக்கு அதே மாதிரி ஒரு வில்லனை உருவாக்கணும்னு நினைச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் தியரி என்னன்னு பார்த்தீங்கன்னா 1974 காட்ஸிலா வர்சஸ் மெகாட்ஸிலான்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கும். அதுதான் முதல்ல மெகாட்ஸிலாவை காமிச்சிருப்பாங்க. அந்த படத்துலேயே ஒரு நல்ல பேக் ஸ்டோரி கொடுத்துருப்பாங்க. இந்த மெகாட்ஸிலான்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏலியன் கிரியேஷன் சொல்லப்படுது. பிளாக் ஹோலில் பிளானட் 3 ஏலியன்ஸ் வந்து இந்த பூமியை வந்து ஆக்கிரமிக்கிறதுக்காக இந்த காட்ஸிலா உருவாக்கியிருக்காங்க. இந்த காட்ஸிலா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் டைட்டானியம் அப்படின்ற ஒரு மெட்டீரியலால் உருவாக்கப்பட்டிருந்தனால ரொம்ப திடமாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த ரோபோட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்ஸிலாவோட ஸ்கின் மாதிரியே ஒன்று செஞ்சு அதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, பூமிக்கு அனுப்பி வச்சிருப்பாங்க. அந்த டைமில் தான் நம்ம காட்ஸிலா என்ன பண்ணிட்டு இருப்பாரு, டயர்டாகி தூங்கிட்டு இருந்திருப்பாரு. இந்த மெக்காட்ஸிலா வந்து ஊரவே நாசம் பண்ணிட்டு இருக்கும். அப்புறம் வந்து காட்ஸிலா கோவம் வந்து என்ன ஆகும், அந்த இடத்துக்கு சண்டை போட போவாங்க. இந்த காட்ஸிலாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பவர்ஸ் மாதிரி நிறையவே இருந்துச்சு மெக்காட்ஸிலாக்கு. அதுக்கு அட்டாமிக் பிரீத்தை தடுக்கிற மாதிரி ஷீல்டு மாதிரி ஒன்று உருவாகும். அது மட்டும் இல்லாமல் அதாலேயே ஒரு அட்டாமிக் பிரீத் மாதிரி ஒரு லேசர் அதெல்லாம் அனுப்ப முடியும். அதோட ஹீட் மட்டுமே ஒரு சூரியன் அளவுக்கு இருக்கும். ஆனால் அந்த சூரியன் அளவுக்கு இருந்தாலுமே நம்ம காட்ஸிலாவால் அந்த ஹீட்டை தாங்க முடியும். ஏன்னா அது வந்து பூமியோட சென்டர் பகுதியில் கூட நீச்சல் அடிச்சுட்டு இருந்திருக்கும் அந்த லாவாலே. நம்ம காட்ஸிலா என்னதான் சண்டை போட்டிருந்தாலும் நம்ம காட்ஸிலாவுக்கு தான் அதிக சேதம் ஏற்பட்டிருக்கும். அந்த மெகாட்ஸிலாவுக்கு வந்து கொஞ்சம் தான் சேதம் ஏற்பட்டிருக்கும். அதனால் காட்ஸிலா என்ன பண்ணும், பின்வாங்கிடும். வீடியோ ரொம்ப பெருசாக போகுதுன்னு நினைக்கிறேன். பார்ட் 2 சந்திப்போம். பாய்.